நேபாளத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக அதன் எல்லை அருகே உள்ள மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பல இடங்களில் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து அபாய அளவை தாண்டி பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் கனமழையால் அங்குள்ள தீஸ்தா, கொரோலா ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜல்பைகுரி மாவட்டத்தில் உள்ள துப்குரி, மொயின்குரி மற்றும் கிராந்தி உள்ளிட்ட நகரங்களில் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கொல்கத்தாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாகின. டார்ஜிலிங், கலிம்பாங், ஜல்பைகுரி, கூச்பெஹர், அலிபுர்துவார் ஆகிய மாவட்டங்களில் 12ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. உத்தராகண்ட் மாநில மலைப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் ரிஷிகேஷ் பகுதியில் உள்ள கங்கை ஆற்றின் வெள்ளம் அதிகரித்தது. இதனால் கங்கைக்கு ஆர்த்தி எடுக்கும் பகுதியில் இருந்தவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் எச்சரித்து அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தினர். தெஹ்ரி, ஹரித்வார், டேராடூன், உத்தரகாசி ஆகிய மாவட்டங்களில் நாளையும், பாகேஸ்வர், அல்மோரா, நைனிடால் ஆகிய இடங்களில் நாளை மறுநாள் வரையிலும் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய புனித தலங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை விளாசி வருகிறது. சீதாமர்ஹை, முசாஃபர்பூர், ஷியோஹர், அவுராய் மற்றும் சுப்பி பகுதிகளில் பாக்மதி ஆற்றின் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. நாலந்தா, நவாடா உள்பட 9 மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்கியதில் 10 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷர்வஸ்தி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல இடங்களில் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. குஷிநகர், பல்ராம்பூர் மற்றும் ஸ்ரவஸ்வதி மாவட்டங்களின் பல பகுதிகளில் பல ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. குஷிநகரில் கந்தக நதியின் நீர்மட்டமும் அபாய அளவை தாண்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.